ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம Vagrant டூல் இன்ஸ்டால் பண்ணலாம். சரிங்களா, அதுக்கு Vagrantனு சொல்லிட்டு ப்ரௌசரில் டைப் பண்ணுங்க. ஓகே, Vagrant வெப்சைட்டில் போயிட்டு ஓகே இதான் Vagrantோட வெப்சைட்டு vagrantapp.com வெப்சைட் நேம். ஓகே, ஸோ இதில் போயிட்டு டவுன்லோட் டெவலப்மெண்ட் என்வரன்மெண்ட்ஸ் மேட் ஏசின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான். ஓகே, ஸோ நம்ம வந்து டெஸ்டிங் டெவலப்மெண்ட் டெஸ்டிங்காக தான் வந்து மேக்ஸிமம் இது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதில் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பேஸ்டு வந்து 32 பிட் இருக்குது, 64 பிட் இருக்குது, 2.218. ஓகே, ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ இது நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேனால நான் உங்களுக்கு கேன்சல் பண்ணிடுறேன். இதில் சேவ் ஃபைல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபோல்டரில் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, Vagrant 2.28 டபுள் கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டலேஷன் ஈஸி தான், இது நெக்ஸ்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ இது வந்து நான் எங்கே இன்ஸ்டால் பண்ணுறேன், சியில் தான் இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால், ஸோ எஸ் கொடுங்க. ஸோ இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரீஸ்டார்ட் பண்ணுவான்னு கேட்கு, நான் லேட்டர் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன இப்போ செக் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இன்ஸ்டலேஷன் வந்து உங்களுக்கு Vagrant வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ Vagrant உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, அது வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிடுன்னு செக் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் மோடில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஒரு வெர்ஷன் செக் பண்ணலாம். Vagrant கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு Vagrant -- வெர்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெர்ஷன் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ 2.2.18. ஓகே, 2.218 வந்து உங்களுக்கு வெர்ஷன். ஓகே, ஸோ Vagrant வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ப்ராப்பராக வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜிட் இன்ஸ்டலேஷன் பார்க்கலாம். ஓகே,